4 வருஷத்துக்கு முன்னாடி காரை ஓட்டி என் மருமகளை கொலை பண்ணது யார் தெரியுமா? உங்க மருமகன் தான். நீங்க சொல்றத என்னால நம்ப முடியல நிம்மிமா. என்னாலையும் தான் நம்ப முடியல. இத்தனை வருஷமா மூடி மறைச்ச இந்த விஷயத்த அந்த ஸ்டேஷன் போலீஸ் எல்லா உண்மையும் எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டாரு. இந்த கொலை மறைக்கிறதுக்காக அப்பவே போலீஸ் அதிகாரி எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து வேற ஒருத்தர் மேல பழிய போட்டுட்டு தப்பிச்சிட்டா அந்த அயோக்கிய ராஸ்கல் உங்க மருமகன். அப்படியெல்லாம் என் மருமக செஞ்சிருக்க மாட்டாருமா. உங்ககிட்ட யாரோ தப்பான தகவல் கொடுத்திருக்காங்க. போது நிப்பாட்டுங்கம்மா. இங்க பாருங்க, இந்த விஷயம் அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் வருண் தான் காரை ஓட்டி கொலை பண்ணதா உங்க பொண்ணுக்கு ஏற்கனவே விஷயம் தெரிஞ்சிருக்கு. அந்த உண்மையை நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாத்தையும் என்கிட்ட மூடி மறைச்சிட்டு நல்ல மாதிரி அவ என் கூட இத்தனை நாள் பழகிருக்கா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. என் பொண்ணு ரொம்ப நல்லவ. நானும் அப்படித்தானே நம்பியிருந்தேன். ஆனா அவ உங்களுக்கே தெரியாம என்னெல்லாம் டிராமா பண்ணிருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த கொலைய வருண் தான் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சு இத்தனை நாள் அவன் கூட பேசாம கல்யாணம் ஆகியும் குடும்பம் நடத்தாம இவ்ளோ நாளா எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்திருக்காவ. இப்பதான் எனக்கு வருண் பத்தின உண்மையே தெரிஞ்சது. அவன் தப்பே செய்யலன்னு அந்த கொலைகாரனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா உங்க பொண்ணு. இங்க பாருங்க, அதுக்காக தான் சொல்றேன், என் மருமக கொலைக்கு தோண போற யாரும் எனக்கு தேவையில்லை. உடனே 2 பேர் வீட்டை காலி பண்ணுங்க. இங்க பாருங்க, மனோஜுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா உங்களை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிடுவான். அதுக்கு முன்னாடி இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுங்க. என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க. போங்க 2 பேரும். அம்மா அழாதம்மா, இதெல்லாம் உண்மையா இருக்காது. இவங்க சொல்றத கேட்கும் போது எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. அம்மா, இவங்க பேசுறது எதுவுமே உண்மையா இருக்காதுமா. அக்கா மாம்ச இந்த தப்ப செய்யலன்னு ஆணித்தனமா சொல்லியிருக்காங்க. இங்க பாரு, நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. கண்டிப்பா அக்கா குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க கண்ணு முன்னாடியே நிறுத்துவா. அப்போ இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க வாயாலேயே நீங்க இந்த வீட்டை காலி பண்ணாதீங்கன்னு சொல்லதான் போறாங்க பாருங்க. அழுவாதீங்கம்மா, வாங்க. என்னங்க, இன்னும் நிம்மிமா வந்து திட்டிட்டு போனதே நினைச்சிட்டு இருக்கீங்களா? விடுங்க. யாரும் நிம்மிமா கிட்ட நமக்கு வேண்டாதவங்க தப்பா சொல்லிருக்காங்க. அத கேட்டுட்டு அவங்க ஆத்திரத்துல வந்து பேசிட்டு போறாங்க. நாளைக்கு நீங்க குற்றவாளி இல்லைன்னு தெரிஞ்சதும் அவங்களே வந்து உங்ககிட்ட நடந்துக்கிட்டதுக்கு மன்னிப்பு கேட்பாங்க. நீங்க அதை நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. எங்க சித்தி திட்டினால எனக்கு வருத்தம் இல்லை ஆனந்தி. யாரா இருந்தாலும் இப்படி ஒரு விஷயம் கேள்விப்பட்டா கோவப்படத்தான் செய்வாங்க. ஆனா நான் தான் தப்பே பண்ணவே இல்லையே. என்ன எதுக்கு திட்டணும் அவங்க? இவ்வளவு நாளா உங்களை நான் தப்பா நினைக்கலையா? இப்ப உண்மை தெரிஞ்சு உங்களை ஏத்துக்கலையா? அதே மாதிரி நிம்மிமாவும் ஒரு நாள் உண்மையை புரிஞ்சுப்பாங்க. அதான் ஆனந்தி, உனக்கு உண்மை தெரிஞ்சு நீ என்ன நம்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் என்னோட பழைய தப்பான கசப்புகள்லாம் மறந்து வாழ்க்கைய புதுசா சந்தோஷமா தொடங்கலாம்னு நினைச்சேன். அது எல்லாத்தையும் சித்தி வந்து நடுவுல களைச்சிட்டாங்க. கவலைப்படாதீங்க. நீங்க தப்பு பண்ணலன்னு எப்போ எனக்கு தெரிய வந்துச்சோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு எல்லாரும் முன்னாடியும் நிறுத்தி உங்களை நிரபராதின்னு நான் நிரூபிப்பேன். இனிமே அதுதான் என்னோட முதல் வேலை. முடியுமா ஆனந்தி? முடியுங்க, நிச்சயமா முடியும். தப்பே பண்ணாத நீங்க ஏன் தண்டனையை அனுபவிக்கணும்? கடவுள் ஒருத்தர் இருக்காருல்ல, நிச்சயம் ஒரு நல்ல வழியை காட்டுவாரு. தைரியமா இருங்க. அம்மா அழாதம்மா. இருமா, அக்காக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். அம்மா, அக்கா. ஹே, ஹே, என்ன
என்னாச்சு? ஏன் அழற? அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லக்கா, அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நிம்மிமா தான் இங்க வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. என்னடி சொல்ற? மாப்பிள்ள யாரையோ கொலை பண்ணிட்டாரம்மா. இந்த கொலைய வருண் தான் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சு இத்தனை நாள் அவன் கூட பேசாம, கல்யாணம் ஆகியும் குடும்பம் நடத்தாம இவ்ளோ நாளா எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்திருக்காவ. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆனந்தி. சித்தி இங்க வந்தது மட்டும் பத்தாதுன்னு அங்கேயே போனாங்க. அதாங்க எனக்கு ஒண்ணு புரியல. அம்மா ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட். அகல்யா, அம்மாக்கு எதுவும் ஆகலல்ல? நிம்மிமா திட்டிட்டு போனதுல இருந்து அம்மா அழுதுட்டே இருக்காங்க அக்கா. நான் தான் மாம்ஸ் தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க, நீ தைரியமா இருமான்னு சொன்னேன். அக்கா நிச்சயமா மாமா நிரபராதின்னு நிரூபிச்சு காட்டுவா, அழாம இருன்னு சொன்னேன். ஆனா கேட்காம அம்மா அழுதுட்டே இருக்காங்க. மாப்பிள்ள இப்படி எல்லாம் உங்க மேல பழி போட்டு பேசும்போது எப்படி மாப்பிள்ள அழாம இருக்க முடியும் சொல்லுங்க? அதுக்கு நீங்க ஏன் ஆண்டி அழுதுட்டு இருக்கீங்க? மாமா அது மட்டும் இல்ல, நிம்மியம்மா எங்களை வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லிட்டாங்க. அவங்க காலி பண்ண சொல்லிட்டா இப்ப என்ன உங்களுக்கு இடம் இல்லாம போயிடுமா? உங்களுக்கு ஒரு வீடு இல்ல 4 வீடு இருக்கு. நீங்க கிளம்பி ரெடியா இருங்க, நான் கார் எடுத்துட்டு வரேன். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? எப்போ உங்களை வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்களோ இனிமே நீங்க அங்க இருக்க தேவையில்ல. இத பாருங்க மாப்பிள்ள, ஏற்கனவே கோவமா இருக்கிற நிர்மலா நாங்க உங்க வீட்டுக்கு வந்துட்டோம்னு தெரிஞ்சா பகை இன்னும் பெருசாயிடுமே மாப்பிள்ள. ஆன்ட்டி, நான் எந்த தப்பும் பண்ணல, அதனால எனக்கு எந்த பயமும் இல்ல. அம்மா, நீ ஒண்ணு மனசை போட்டு குழப்பிக்காதம்மா. இன்னும் கொஞ்ச நாள்ல உண்மையான குற்றவாளி யாருன்னு நான் கண்டுபிடிச்சு உங்க மாப்பிள்ளைய எல்லாரும் முன்னாடியும் நல்லவர்னு நிரூபிப்பேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருமா. இல்ல ஆனந்தி, வீட்டை காலி பண்ண சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ஏன் இன்னும் அங்க இருக்கணும்? இல்லங்க, உண்மையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவங்க அங்கதான் இருக்கணும். இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க? இங்க பாரு, மனோஜுக்கு போன் பண்ணி இந்த உண்மையை சொல்லலாமா வேணாமான்னு நான் தவிச்சிட்டு இருக்கேன். அவனுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே உன் புருஷனை அவன் கொன்னுடுவான். நீ விதவை ஆயிடுவ. என் புள்ள ஜெயிலுக்கு போயிட்டா அது பாவம் பச்சை புள்ள பூஜா அனாதி ஆயிடுவா. இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு உண்மைய மனசுக்குள்ள போட்டு புதைச்சு வச்சிருக்கேன். இப்ப நீ தேவையில்லாம வந்து அதை கிளறி விட்டுறாத. ஐயோ நிம்மிமா, நீங்க எங்க உணர்ச்சி வசப்பட்டு மனோஜ் சார் கிட்ட உண்மையை சொல்லிடுவீங்களோன்னு தான் பயந்துதான் நான் இங்க அவசரமா கிளம்பி வந்தேன். தயவு செஞ்சு குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் மனோஜ் சார் கிட்ட இந்த விஷயத்த நீங்க சொல்ல வேண்டாம். வருண் தான் என் மருமகளை கார் ஏத்தி கொண்டான்னு தெரிஞ்சு போச்சே, இன்னும் என்ன உனக்கு உண்மை தெரிஞ்சாகணும்? ஐயோ நிம்மிமா, தயவு செஞ்சு மறுபடியும் வருண் தான் குற்றவாளின்னு சொல்லாதீங்க. நான் அவருக்கு கொடுத்த தண்டனையே போதும். செய்யாத தப்புக்கு அவரை நான் ரொம்ப தண்டிச்சிட்டேன். நீங்களும் அவசரப்பட்டு அவர் மேல பழிய சுமத்தாதீங்க. போதுமா, போதும். இவ்ளோ நாள் எங்களை ஏமாத்தி உண்மையை மறைச்சதும் இல்லாம, நிமிமா இது உண்மை இல்ல இது பொய்ன்னு எங்களை நம்ப வைக்க பார்த்து உன் புருஷனையும் உன் பூவையும் பொட்டையும் காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறியா? உண்மையான குற்றவாளி தப்பிச்சிட கூடாதுன்னு தான் சொல்றேன். அந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இங்க பாரு, உன் சுயநலத்துக்காக என்ன சமாதானப்படுத்த வேண்டாம் ஆனந்தி. என்னை ஏமாத்தினது கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா அந்த பச்சை குழந்தைகிட்ட அவ அம்மாவை கொன்னது யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தோம் அந்த குழந்தைகிட்டயே நீ நடிச்சியே, அத மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாது ஆனந்தி.
தயவு செஞ்சு இங்க யாரையும் நீ பார்க்க வர வேண்டாம். என் மருமக இல்லாத இடத்துல பூஜாவுக்கு நீ ஒரு நல்ல அம்மாவா இருப்பேன்னு நம்புன. அந்த குழந்தையும் உன் ஆசையா அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருந்தா. அது எதுவுமே இப்ப இல்லாம பண்ணிட்டியே. இங்க பாரு, இனிமே வந்து நிமிமா, நீங்க யாரு மேல வேணாலும் சந்தேகப்பட்டு பேசுங்க. ஆனா தயவு செஞ்சு நான் பூஜை மேல வச்ச தாய்மைய மட்டும், அந்த பாசத்தை மட்டும் போய் என்ன சொல்லிடாதீங்க. அதை என்னால தாங்கிக்க முடியாது. நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரலனாலும் கடைசி வரைக்கும் பூஜாவுக்கு நான் அம்மாவா தான் இருப்பேன். அவ ஏன் குழந்தை நிமிமா, அவ என் உயிர். தயவு செஞ்சு அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. போதும், நிப்பாட்டு. இவ்ளோ நடந்துருச்சு. இனிமே உனக்கு அந்த குழந்தைக்கு எந்த சம்பந்தம் இல்ல. சம்பந்தம் இருக்கு நிமிமா. பூஜாவோட அம்மா கல்யாணம் ஆன பிறகுதான் உங்களுக்கு மருமக. ஆனா அதுக்கு முன்னாடியே எனக்கு அவ உயிர் தோழி. என்ன நிமிமா அப்படி பாக்குறீங்க? என் தோழிய கொண்டது வருண் தான் தெரிஞ்ச உடனே என்ன உயிருக்கு உயிரா காதலிச்ச வருணையே நான் வெறுக்க ஆரம்பிச்சேன். கல்யாணத்தை நிறுத்தினேன். மனோஜ் சார கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சதுக்கு காரணமே என் உயிர் தோழி குழந்தைக்கு கடைசி வரைக்கும் நான் அம்மாவா இருக்கணும். அந்த குழந்தைக்கு அம்மாவோட ஏக்கமே வரக்கூடாதுன்னு. சந்தர்ப்ப சூழ்நிலையில அது நடக்காம போயிடுச்சு. அதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான். இல்லன்னா தப்பை செய்யாத வருண நான் தண்டிச்ச குற்ற உணர்வு காலம் முழுக்க எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். போது நிப்பாட்டு. மறுபடியும் வருண் குற்றவாளி இல்லைன்னு என் மனசுல பதிய வைக்க முயற்சி பண்ணாத. நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பி போ. போறேன் நிமிமா. ஆனா ஒண்ணு, என் ஃப்ரெண்டு வினோதினிய கார் ஏத்தி கொன்னது ஏன் புருஷன் இல்ல. அந்த குற்றவாளி யாருன்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சு உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன். நிரந்தரமா பூஜாவுக்கு நான் அம்மாவா இருப்பேன். எங்களை எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாது. நான் வரேன் நிமிமா. என் மருமகளை கொன்ன இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.